ஹலோ, வெல்கம் டு குக்கி சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் சிறுதானிய கார பணியாரம் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சிறுதானிய பணியாரத்துக்கு நான் 4 டம்ளர் சிறுதானியம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் வரகு, 1 டம்ளர் சாமை, 1 டம்ளர் குதிரைவாளி, 1 டம்ளர் தினை, 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிறுதானியத்தையும் உளுத்தம்பருப்பையும் தனித்தனியாக 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை அந்த மாவை அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடாயிட்ட பிறகு எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஜீரகத்தையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த ஜீரகத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போது அந்த இஞ்சி துண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேன். இதில் நீங்கள் துருவி வச்ச கேரட் கூட போட்டுக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த சிறுதானிய மாவில் இந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பணியார சட்டியில் எண்ணெயை ஊற்றி காஞ்ச பிறகு இந்த மாவை இதில் ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அதை திருப்பி போட்டுடுறேன். இதெல்லாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுடுறேன். இதே மாவில் நீங்கள் இட்லி, தோசை 2மே செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் லோ சிம்லேயே. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம எடுத்துடலாம் பணியாரத்தை. அவ்வளோதாங்க, நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் பணியாரம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பணியாரத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் உடச்சக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அந்த உடச்சக்கல்ல, பச்சை மிளகா, தேங்காய், கொத்தமல்லி, உப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். சட்னிக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ சட்னியை அரைச்சாச்சு. இப்போது அதில் இந்த தாளிச்சதை எடுத்து இதில் போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, பணியாரம், தேங்காய் சட்னி 2ம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது 2ம் ஒரு நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.